Friends, this is from Balamith TNPC Academy. இப்போ என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா 6th தமிழ் 3rd டேர்மில் இயல் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் முடிச்சிட்டோம். ஸோ 3rd டேர்மில் வந்து ஃபஸ்ட் இயல் முடிச்சிட்டோம். இது வந்து செகண்ட் இயல். மொத்தம் எத்தனை 7 இயல் முடிச்சிட்டோம். இப்போ 8வது இயல் வந்து பார்க்க போகிறோம். இன்னும் ஒரே ஒரு இயல் தான் இருக்குது. அதுவும் முடிச்சிட்டோன்னா 6th ஃபுல்லாகவே முடிஞ்சு. அதுக்கடுத்து நம்ம ஒன்லைனர் பார்க்கலாம். ஸோ இப்போ இயல் 2 பார்க்கலாம் வாங்க. என்ன பார்க்க போகிறோன்னா பராபரக்கன்னி. ஸோ பராபரக்கன்னி எழுதியவர் யாருன்னா தாயுமானவர். ஸோ நூல்வெளி பார்த்துடலாமா? பராபரக்கன்னி எழுதியவர் யார்? தாயுமானவர். ஸோ இவர் என்னது திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் வந்து தலைமை கணக்கராக வந்து பணிபுரிந்திருக்கார். ஸோ யாரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்திருக்காரு? விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம். அவர் வந்து எந்த ஊர் ஆண்டாங்க? திருச்சி ஆண்டாங்க. ஸோ கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பகுதி வந்து தாய்மானவர் பாடல்கள் என்னும் நூலில் வந்து உள்ளது. எதுனா இந்த பராபரக்கன்னி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா தாயுமானவர் பாடல்கள் என்ற நூலில் தான் இடம்பெற்று இருக்குது. கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம்னு சொல்லுவாங்க. ஸோ பராபரக்கன்னிக்கு இன்னொரு பேர் என்னது? தமிழ் மொழியின் உபநிடதம். அடுத்து இப்பாடல்கள் வந்து பராபரக்கன்னி என்னும் தலைப்பில் உள்ளன. ஸோ எந்த தலைப்பில் உள்ளதுன்னு கொஸ்டின் கேட்கலாம், எந்த நூலில் உள்ளதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இப்பாடல்கள் பராபரக்கன்னி என்னும் தலைப்பில் உள்ளன. அடுத்து கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. கன்னினா என்னது? 2 அடிகள், அதாவது 2 அடியில் வந்து பாடக்கூடிய நூலுக்கு பேர் தான் கன்னி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. மொத்தமே ஒரு 4 பாயிண்ட் தான் இருக்குது. என்னதுன்னா பராபரக்கன்னியை எழுதியவர் தாயுமானவர். அது வந்து திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் வந்து தலைமை கணக்கராக பணிபுரிந்திருக்காரு. அதுக்கடுத்து அந்த பராபரக்கன்னி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா தாயுமானவர் பாடல்களில் இடம்பெற்றிருக்கு. பராபரக்கன்னியை தமிழ் மொழியின் உபநிடதம்னு சொல்லலாம். தாய்மானவர் பாடல்கள் என்னன்னு சொல்லலாம்? தமிழ் மொழியின் உபநிடதம்னு கூட சொல்லலாம். பராபரக்கன்னின்றது 2 அடிகளில் பாடப்படும் நூல். அவ்வளோதான், நூல்வெளி முடிஞ்சு. அதுக்கடுத்து பாருங்கள், பாடல் பார்க்கலாம். தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. ஸோ என்னது? தண்டருள்னா என்னதுன்னா குளிர்ந்த கருணை. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பொறுத்துகளை கொடுத்து கேட்கலாம், இல்லை டைரெக்டாக மீனிங்லையும் கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. தண்டருள்னா என்னது? குளிர்ந்த கருணை. ஏவல்னா என்னது? தொண்டு. இந்த 2 லைனுக்கு அர்த்தம் என்னன்னா, அதாவது அனைத்து உயிர்களையும் தம்முயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும்னு சொல்லி தாயுமானவர் வந்து சொல்கிறாரு. ஸோ யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். கருணை மிகுந்த என்னது? அனைத்து உயிர்களையுமே தம்முயிர் போல் கருதும் சான்றோருக்கு என்னது? கருணை மிகுந்த சான்றோருக்கு வந்து நம்ம தொண்டு செய்யணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அடுத்த 2 லைன் பார்க்கலாமா? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், அதாவது இன்பம் வந்து தானே வந்து சேரும்னு சொல்லி சொல்கிறாரு. யாருக்கு? யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும்? அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆளாக்கிவிட்டால் இன்ப நிலை வந்து தானே வந்து சேரும்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கடுத்து எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. ஸோ எல்லாருமே இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான், 2 லைன் தான். ஸோ ரொம்ப ஈஸியான பாடல், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஷின் கேட்கலாம். இந்த பாடல் லைன் கொடுத்து இதை யார் எழுதுனதுன்னு சொல்லி கொஷின் கேட்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், சொல்லும் பொருளும் பாருங்கள். தண்டொருள்னா என்னதுன்னா குளிர்ந்த கருணை. கூர்னா என்னதுன்னா மிகுதி. செம்மையருக்குனா என்னதுன்னா சான்றோருக்கு. ஏவல்னா தொண்டு. பராபரமேனா மேலான பொருளை. பணினா என்னதுன்னா தொண்டு. எய்தும்னா கிடைக்கும். எல்லாரும்னா எல்லா மக்களும். அல்லாமல்னா அதை தவிர. ஸோ முடிஞ்சா அடுத்த பாடல் பார்க்கலாமா? புக் பேக் பார்க்கலாம். புக் பேக் பாருங்கள். தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னது? தம் உயிர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பாருங்கள். இன்புற்று இருக்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். தான் என்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னன்னா தான் கூட்டல் என்று. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ சுறுசுறுப்பு. சோம்பல்னா என்னது? சுறுசுறுப்பு. எதிர்ச்சொல் என்னது? சுறுசுறுப்பு.
ஸோ இங்கே பாருங்கள் குரு வினாவை பாருங்கள், யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் சொல்லி கேட்டிருக்காங்க. யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும், அதாவது அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் அன்பர்களுக்கு, அதாவது கருணை மிகுந்த சான்றோர்களுக்கு நம்ம தொண்டு செய்ய வேண்டும்னு சொல்லி அந்த பாட்டில் பார்த்தோம்ல. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குரு வினா வரைக்குமே படித்து வச்சுக்கோங்க. இன்ப நிலை வந்து எப்போது வந்து சேரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பாருங்கள், அதாவது அன்பர்களுக்கு தொண்டு செய்பவனாக என்னை ஆளாக்கி விட்டால் போது இன்ப நிலை வந்து தானே வந்து சேரும்னு சொல்லி சொல்கிறாரு பாட்டில். அவ்வளோதான். அடுத்த பாட்டு பாருங்கள், நீங்கள் நல்லவர். ஸோ இது யார் எழுதியது, கலீல் ஜிப்ரான். நீங்கள் நல்லவர் யார் எழுதியது, கலீல் ஜிப்ரான். ஸோ இவர் வந்து என்னென்னா கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். யார் இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர், லெபனான் நாட்டை சேர்ந்தவர். ஸோ கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் யாருன்னா இந்த கலீல் ஜிப்ரான் சொல்லி வரும், கலீல் கிப்ரான். ஸோ பாருங்கள், இப்பாடப்பகுதி என்னன்னா கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. யார் இந்த நூலை ஆல்ரெடி யார் மொழிபெயர்த்திருக்கா, புவியரசு. எது, நீங்கள் நல்லவர்ன்ற நூலை புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் வந்து இது வந்து இடம்பெற்றுள்ளது. ஸோ பாட்டு பார்க்கலாமா. பாட்டு வந்து உங்களுக்கே புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. என்னது, வாழ்க்கை என்றைக்குமே பின்னாடி போகாது. ஸோ நம்மளால் கடந்து போன நேரத்தை வந்து நம்மளால் திரும்பி கொண்டு வர முடியாது. ஸோ அதனால தான் வாழ்க்கை வந்து பின் திரும்பி செல்லாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நேற்றுடன் ஒத்து போகாது. என்னது, நேற்று நடக்கிற மாதிரியும் இன்றைக்கி நடக்காது, இன்றைக்கி நடக்கிற மாதிரி நாளைக்கும் நடக்காது. ஸோ அதுதான் சொல்ல வர்றாங்க. அடுத்து, உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள், அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றி விடுகிறது. என்னது, உழைக்கும் போது நம்ம எப்படி இருக்கிறோம், புல்லாங்குழலாகி விடுகிறோம், அதன் காலத்தின் கிசுகிசுப்பை, அதாவது காலத்திற்கு ஏற்ப நம்ம இதய துடிப்பு வந்து வேலை பார்த்தா படன்னு துடிக்குமா, அந்த இதய துடிப்பை புல்லாங்குழலோட ஒப்பிடுறாங்க. ஒரு இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. என்னது, நமக்குள்ள நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். ஆனால் இதில் என்ன சொல்ல வராங்க, நன்மையை பற்றி தான் பேச முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர் என்னை போல் இரு, பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. என்னது, பழம் என்ன சொல்லுது, வேரை பார்த்து அதாவது முழுசாக கொடுன்னு சொல்லி சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வந்து வேரின் இயல்பு. ஸோ வந்து எந்த மரத்துலேயும் காய்க்கிறதெல்லாம் அதுவே வச்சுக்கிறது கிடையாது, எல்லாத்துக்குமே தானம் தான் பண்ணுது. சொன்னது அதுவே வச்சுக்கிறது கிடையாது. அந்த மாதிரி நம்மளும் பிறருக்கு வந்து நன்மை செய்யணும், தீமை என்றைக்கும் செய்கிறதுக்கு யோசிக்கக்கூடாது. அடுத்து, உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது, உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். எப்படிப்பட்ட நல்லவராக இருக்கணும், அதாவது உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கிற மாதிரி நீங்கள் நல்லவராக இருக்கணும். அதாவது உறுதியான பேச்சும் விழிப்புணர்ச்சியோடும் உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கணும்னு சொல்லி சொல்கிறார். யார், கலீல் கிப்ரான். ஸோ சொல்லும் பொருளும் பார்க்கலாமா. சுயம்னா என்னதுன்னா தனித்தன்மை, உள்ளீடுகள்னா என்னதுன்னா உள்ளே இருப்பவை. சுயம்னா என்னது, தனித்தன்மை, உள்ளீடுகள்னா உள்ளே இருப்பவை. அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து பாருங்கள், புக் பேக் பார்க்கலாம். பரிசு பெறும்போது நம் மனநிலை வந்து டேஸாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பரிசு பெறும்போது ஒவ்வொருத்தரோட மனநிலையும் ஹாப்பியாக தானே இருக்கும். ஸோ மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும். என்ன வேணும், வாழ்க்கையில் உயரணுமா கண்டிப்பாக உழைச்சா மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஸோ எந்த ஷார்ட்கட்லேயுமே நம்மளால் அதிர்ஷ்டத்தை நம்பியோ இல்லை ஷார்ட்கட்டை நம்பியோ நம்மளால் வாழ முடியாது. கண்டிப்பாக கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஸோ அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்கள், உரைநடை எதை பற்றி கொடுத்துருக்காங்க, பசிப்பினி போக்கிய பாவை. இது வந்து ஒரு நாடக வடிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். என்ன நாடகம்னா, அதாவது மணிப்பள்ளத்தீவுக்கு வந்து மணிமேகலை வந்து போகிற மாதிரி. மணிமேகலைன்றது யார், கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண் தான் மணிமேகலை. ஸோ அவள் வந்து ஒரு தீவத்திலகன்றவங்க வந்து மணிமேகலையை வந்து மணிப்பள்ளத்தீவுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்குன்னா, அங்கே வந்து ஒரு அருவியில் என்னது கோமுகின்ற ஒரு அருவி இருக்கும். அந்த கோமுகின்ற அருவியில் வந்து
அச்சய பாத்திரம்னு ஒரு பாத்திரம் தோன்றும். அந்த பாத்திரம் வந்து மணிமேகலைக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த அச்சய பாத்திரத்தில் வந்து என்ன பொருள் போட்டாலும் அல்ல குறையாமல் வரும். ஸோ அந்த அச்சய பாத்திரத்தில் வந்து என்ன போடுவான்னா ஆதிரைன்ற பெண்ணு தான் வந்து உணவிடுவா. ஸோ யார்? ஆதிரைன்ற பெண் தான் வந்து உணவிடுவா. அந்த உணவை வந்து அவள் வந்து சிறைச்சாலைக்கு சென்று அங்கே இருக்க எல்லாத்துக்குமே கொடுப்பாள். ஸோ அதில் கொஞ்சோண்டு உணவு தான் இருக்கும், ஆனால் எடுக்க எடுக்க குறையவே குறையாது. அதை பார்த்த ஒருத்தன் போய் மன்னர்கிட்ட சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, இப்படி ஒருத்தி சிறைச்சாலைக்கு மணிமேகலைன்ற ஒரு பெண் வந்தா, அவள் பாத்திரத்தில் கொஞ்சம் தான் உணவு இருந்துச்சு, ஆனால் அதை வச்சு அவள் வந்து ஃபுல்லையுமே எல்லா பேத்துக்குமே உணவு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லவும் அவளை கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ மன்னரும் அவளும் வந்து பேசுவாங்க. அதுதான் வந்து இந்த கதை. ஸோ இந்த கதையை வந்து இப்போ முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், பூம்புகார் நகரை சேர்ந்தவள் தான் மணிமேகலை. மணிமேகலை எந்த ஊரை சேர்ந்தவள்? பூம்புகார் நகரத்தை சேர்ந்தவள். ஸோ அவளை என்னன்னு சொல்லுவோம்? மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்ததுன்னு சொல்லுவாள். என்னது? என் பெயர் தெய்வத்திலகை, நான் இத்தீவில் உள்ள புத்த பீடிகையையும் காவல் செய்து வருகிறேன்னு சொல்கிறாங்க. புத்த பீடிகையையும் என்னது? அந்த தீவில் வந்து அந்த தீவையும் அவள் தான் வந்து காவல் செய்து மணிமேகலா தெய்வம் தெய்வத்திலகை தான் காவல் செய்து வர்றதா சொல்கிறாங்க. நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கைனா என்னதுன்னா அருவிக்கு தான் பொய்கைன்னு பேர். ஸோ அந்த பொய்கைக்கு வந்து கோமுகின்னு பேர் வச்சுருக்காங்க. கோனா என்னதுன்னா பசுன்னு அர்த்தம், முகினா என்னன்னா முகம்னு அர்த்தம். ஸோ பசுவின் முகம் போன்று அமைந்து இருப்பதால் இப்பொய்கை வந்து கோமுகி என்னும் பெயரை பெற்றதுன்னு சொல்கிறாங்க. கோமுகின்னு என்னதை சொல்கிறாங்கன்னா அருவியை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த அருவியில் பார்த்திங்கன்னா வைகாசி திங்கள் முழு நிலா நாளில் அந்த அருவியின் மேலே வந்து அந்த அச்சய பாத்திரம் வந்து தோன்றுமா. அது வந்து என்னென்னா ஆபுத்திரன் கையில் இருந்து அமுத சுரபி என்னும் பாத்திரம்னு சொல்கிறாங்க. அந்த அமுத சுரபி யார் கையில் இருந்துச்சா? ஆபுத்திரனின் கையில் இருந்துச்சான். ஸோ கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து, உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய், நீ உலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாகன்னு சொல்லி மணிமேகலா தேவி வந்து சொல்லுதான். ஸோ என்னது? யாருக்கு அந்த அச்சய பாத்திரம் கிடைக்கிது? மணிமேகலைக்கு. ஸோ அதுக்கடுத்த காட்சியில் பாருங்கள், ஆதிரையின் இல்லத்துக்கு வந்து மணிமேகலை வந்து வரலாம். ஸோ அங்கே வந்து தன்னை பற்றி சொல்கிறான். ஊரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் நான் சொல்கிறான். அதுக்கடுத்து தான் அச்சய பாத்திரம் பெற்ற கதையை சொல்கிறான். ஸோ அந்த அச்சய பாத்திரத்தில் வந்து ஆதிரைன்ற பெண்ணு தான் முதல்ல வந்து உணவிடுவான். ஸோ இதுவும் கொஸ்டின் கேட்கலாம். அமுத சுரபியில் உணவிட்டவள் யாருன்னு சொல்லி கேட்கலாம். ஆதிரை. அதுக்கடுத்து என்னென்னா பூம்புகாருக்கு சென்று அங்கே சிறைச்சாலைக்கு சென்று அங்குள்ளவர்களுக்கெல்லாம் உணவிடுகிறாள். ஸோ அதை பார்த்துட்டு தான் அந்த காவலர் என்னென்னா போய் மன்னன்கிட்ட போய் சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா மன்னன் வந்து எப்படி இந்த பாத்திரம் உனக்கு எப்படி நீ எல்லாத்துக்கும் உணவிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பாத்திரத்தை பெற்ற கதையை வந்து ஃபுல்லாக சொல்லி முடிப்பான். சொல்லி முடித்தோடனே என்ன சொல்லுவான்னா, மன்னர் வந்து சொல்லுவார், உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மணிமேகலை என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதாவது நீ என்னென்னா சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும். அதாவது சிறைக்கோட்டமும் அறக்கோட்டமாக மாற வேண்டும். அதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளோதான், அந்த கதை வந்து முடிஞ்சது. சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். கூற்று யாருன்னா மணிமேகலை தான் சொல்லியிருக்கான். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அந்த கதை முடிஞ்சு. புக் பேக் பார்க்கலாம். மணிமேகலா தெய்வம் வந்து மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எதுனா மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண் யாருன்னா ஆதிரை. அவ்வளோதான், இதுவும் முடிஞ்சா. அதுக்கடுத்து பாருங்கள், பாதம்ன்ற கதை. இது வந்து ரொம்ப இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது, சும்மா ஒரு கதை வடிவில் தான் கொடுத்துருப்பாங்க. வாஸ்து பார்த்துக்கங்க. என்ன கதைன்னா, ஒருத்தர் வந்து செருப்பு விற்றுக்கிட்டு இருப்பார், செருப்பு தச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ செருப்பு தச்சு அவரால் ஒன்றும் அந்தளவுக்கு சம்பாதிக்க முடியாது. அப்போ வந்து ஒரு சிறுமி வந்து வர்றா. அவளோட செருப்பை பார்த்திங்கன்னா வெல்வெட் மாதிரி நல்லா வசதியான ஒரு நல்ல அழகான தோற்றத்தில் வந்து ஒரு செருப்பு இருக்குது. ஒரு செருப்பு மட்டும்தான், அது தச்சு வைங்கன்னு சொல்லிட்டு அந்த சிறுமி வந்து போயிடுவான். ஸோ போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் தச்சு வச்சுட்டு இன்றைக்கி வருவார் நாளைக்கு வருவாருன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாள். ஆனால் என்ன, அந்த சிறுமி வந்து வரமாட்டாள். அந்த செருப்போட சிறப்பம்சம் என்னென்னா, அது யார் காலுக்கு வேணாலும் நுழையும். கடைசியில் செருப்பு தைக்கிறத விட்டுட்டு அந்த செருப்பு யார் காலுக்கு வேணாலும் நுழையுன்றனால அந்த ஊர் மக்கள்லாம் அந்த செருப்பை வந்து போட்டு பார்த்துட்டு அதுக்கு வந்து காசு கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அப்படியே அந்த செருப்பை வச்சே அவன் பணக்காரன் ஆகிட்டான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த சிறுமி வந்து ஒரு நாள் வந்து
அந்த செருப்பையும் வாங்கிட்டு போயிடுறான். இதான் இந்த கதை. நீங்கள் ஒரு தடவை அந்த இதை வந்து ஒரு கிளான்ஸ் வாஸ்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த இதோட நூல்வெளி மட்டும் பார்க்கலாம். ஸோ இதான் நமக்கு கொஷின் வடிவில் கேட்பாங்க. மற்றபடி அங்கேலாம் கொஷின் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ நூல்வெளி மட்டும் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அதாவது நூல்வெளி பாருங்கள். பாதம்ன்றதை யார் எழுதியதுன்னா எஸ் ராமகிருஷ்ணன். இவர் யாருன்னா தற்கால தமிழ் எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர். இவர் யார்? தமிழ் எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர் தான் இந்த எஸ் ராமகிருஷ்ணன். ஸோ இவர் என்னென்ன படிச்சிருக்காங்க பாருங்கள். இவர் நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் வந்து நீள்கின்றன. ஸோ அதுக்கடுத்து இவர் எழுதிய நூல்கள் பாருங்கள். உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள் முதலியன தான் இவர் எழுதிய நூல்கள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இவர் எழுதிய நூல்கள் என்னென்னு கேட்கலாம். ஸோ இந்த பாதம்ன்றது எந்த தொகுப்பில் வந்து இருக்குதுன்னா தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் தான் இது வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான பாடம். ஸோ இதுவும் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் வந்து இலக்கணத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி.